ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஜெபத்திற்கான பதில் வராமல் இருக்க காரணத்தை பார்த்து முதல்ல நம்முடைய ஜெபம் தேவ சந்நிதியை எட்டுகிறதா இல்லையா, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தானியேல் ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த முதல் நாளிலேயே அவருடைய ஜெபம் பரலோகத்தை எட்டியது, பரலோகத்தை சேர்ந்து விட்டது. காரணம் என்னவென்றால் தானியேல் நீதிமான். எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அண்டர்லைன் கூட பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். தானியேல், நோவா, யோபு ஆகியோரை பற்றி குறிப்பாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது கவனிங்க. அவர்கள் நீதிமான்கள், தங்கள் நீதியினாலே அவர்கள் தங்கள் ஆத்துமாவை காத்துக் கொண்டார்கள். சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் நீதிமானாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் பரலோகத்தை சென்றடையும். முதலாவது, நீ செய்கிற ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணம், ஒருவேளை உன் ஜெபம் தேவ சந்நிதியை எட்டவில்லையோ என்னவோ, அதற்கு காரணம் நீ செய்கிற பாவம் தடையாயிருக்கிறதோ என்னவோ. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்ட தான் நல்லது. ஒரு நாள்ல அநேக அதிகாரிகள் ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுவதற்காக ஒரு ட்ரெயினுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிற நபர் அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது அவரோட கூட அநேக எம்எல்ஏக்கள், அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லாருமே இந்த ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. 2 மணிக்கு ட்ரெயின் புறப்படுற டைம். சாதாரணமா அந்த ஸ்டேஷன்ல 2 நிமிஷம் மாத்திரம் தான் நின்னு போகும். எல்லாரும் அவசர அவசரமா ஏறி ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்தாச்சு. மணி 2 ஆயிடுச்சு. 2 நிமிஷம் கடந்தாச்சு. 2:20 ஆச்சு. 2:30 ஆச்சு. 2:40 ஆச்சு. ட்ரெயின் புறப்படல. அதிகாரிகள் எல்லாம் வாட்ச பாக்குறாங்க. மினிஸ்டர், அவரோடு கூட இருந்த எல்லாருமே ஒரே டென்ஷனா இருக்காங்க. கிளம்பணும் அப்படின்னு. ஆனா எங்க 4 மணி ஆச்சு, இன்னும் ட்ரெயின் கிளம்பவே இல்லை. என்ன நடந்தது? இன்ஜினியர்ஸ் எல்லாரும் வந்து அந்த ட்ரெயின் என்ஜினை பரிசோதிக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ பழுத சரி செய்யணும்னு முயற்சி பண்றாங்க. என்ன செஞ்சாலும் சரி ட்ரெயின் நகரவே இல்லை. அது அங்கேயே தான் நிக்குது. அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த 15-20 போகிஸ் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. பிரயாணத்தில் இருக்கிற ட்ரெயின்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் எல்லாரும் அப்படியே இருக்காங்க. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேடி அந்த ட்ரெயின் பிரயாணத்துக்கு தேவையான ஸ்டீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீம் போற பைப்புல ஒரு எலி மாட்டிக்கிட்டு இருந்ததுங்க. எலி அதுக்குள்ள மாட்டிட்டதுனால ஸ்டீம் போக மாட்டேங்குது. ஸ்டீம் போகாதனால ட்ரெயின் மூவ் ஆக மாட்டேங்குது. எதுக்காக இதை சொல்றேன்னா, அத்தனை 1000 பேருடைய பிரயாணத்தை, அவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகளோட பிரயாணத்தை, அவர்களுடைய திட்டங்களை, அவர்களுடைய யோசனைகளை நிறைவேற்ற முடியாம தடுத்து நிறுத்தினது யாரு? எங்கேயோ ஒரு இடத்துல தடையூரா இருந்த ஒரு எலி. அந்த பைப்புக்குள்ள அது மாட்டிக்கிட்டு இருந்தது. அப்படி அந்த பைப்புல தடையா இருந்த அந்த எலி பிரயாணத்தையே நிறுத்திருச்சுங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரி, எங்கேயோ நீ தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதால, பாவங்கிற எலியால எங்கேயோ ஒரு தடை வந்தது. காக்க முடியாத ஸ்பாட்ல, பார்க்க முடியாத நேரத்துல, பார்க்கவே முடியாத விதத்துல எங்கேயாவது ஒரு பாவம் தடையா இருக்கக்கூடும். அதனாலதான் உன் பிரயாணத்துல முன்னேற்றம் இல்ல. அதனாலதான் உன்னுடைய பிரயாசங்கள்ல முன்னேற்றம் இல்ல. அதனாலதான் உன் ஊழியத்திலையும் முன்னேற்றம் இல்ல. அதனாலதான் உன்னுடைய எந்த வேலையிலும் முன்னேற்றம் இல்ல. இதுதான் வாஸ்தவம். அதனாலதான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கூட வர்றதில்லைங்கிறது உண்மை. முதல்ல அதை செட்டில் பண்ணிக்கணும். தானியேல் நீதிமானாக வாழ்ந்தவன். ஆனாலும் ஏன் அவன் ஜெபத்துக்கு பதில் வரல? இன்று உங்கள சில பேர் நீதியாக வாழ்கிறவர்கள், உத்தமமாக வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், தேவனை சேவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கின்றீர்கள். இப்போ நான் இன்னொரு விதமா கேட்கிறேன், ஏன் நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு இப்பொழுது பதில் வரதில்லை? டிராபிக் ஜாம் அங்கதான் வர்றங்க. என்ன டிராபிக் ஜாம்? எது அந்த டிராபிக் ஜாம்? தானியேலிடத்திலே வந்த தூதனாகிய காப்ரியேல் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. நீ ஜெபம் பண்ண தொடங்கிய அந்த முதல் நாளிலேயே உன்னுடைய ஜெபம் பரலோகத்தை எட்டிவிட்டது. அப்ப பரலோகத்தை அது எட்டிவிட்டால், எப்போ இவரு இந்த தேவதூதன் புறப்பட்டாரா? எப்ப அங்கிருந்து புறப்பட்டாரு தெரியுமா உங்களுக்கு? அதே நாள்ல இல்லங்க. அப்ப எந்த நாள்ல புறப்பட்டாருன்னு பார்க்கலாம் வாங்க. 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். I have come because of your prayer. உன் ஜெபத்தின் நிமித்தமாகத்தான் நான் வந்தேன்.
நான் வந்தேன். ஆனா எப்ப வந்தாரு? இன்னைக்கு வந்தாரா? 21st டே வந்தாரு? 22nd டே வந்தாரா? எப்ப வந்தாருங்க? தொடர்ந்து வாசிக்கலாம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த முதல் நாளே உன் ஜெபம் பரலோகத்தை எட்டிவிட்டது. உன் தேவைகள் என்னவென்பதை நீ தேவனிடத்திலே சொல்லிவிட்டாய். உனக்கு பதில் கொடுப்பதற்காக தேவன் என்னை அனுப்பிவிட்டார். எப்போ? அந்த முதல் நாளிலேயே. அப்ப முதல் நாள்லயே பதில் கொண்டு போய் கொடுன்னு சொல்லி தேவனுமாய் அனுப்பினா, இன்னைக்கு வந்திருக்கீங்களே 20 டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கீங்களே, என்ன அர்த்தம்? 21st டே தானே இங்க வந்திருக்கீங்க. ஏன், என்ன நடந்தது? அப்போ தேவனுடைய தூதனானவன் தானியேலிடத்தில் என்ன சொல்லுகிறான்? தடை, இடையூறுகள், இன்னும் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நான் வருகிற போது தடை வந்தது. நான் வருகிற போது வரவிடாமல் இடையூறுகள். எஸ், ஒரு நிமிஷம் இருங்க. சாதாரண டிராபிக் எதனால ஜாம் ஆகும் சொல்லுங்க? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அப்படி தாறுமாறா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது தானா? இங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்த ஒரு லாரி, இந்த பக்கம் இருந்த ஒரு பஸ், இந்த பக்கம் இருந்த சைக்கிள் வந்தா ஒரு ஒழுங்கு இல்லாம அங்க எங்கன்னு வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க போக முன்னேற முடியாம அது டிராபிக் ஜாம் ஆகுமா இல்லையா? பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதன் பதிலோடு வந்து கொண்டிருந்த போது தடை வந்தது, தடங்கள் உண்டாயிற்று. தடையாக வந்தது யார்? சாத்தானுடைய சேவகர்கள், பெர்சியர்கள். என்ன சொல்றான்? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். தடையா வந்து எதிர்த்து நிற்கிறான். இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தயவு செஞ்சு பேசுறது பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்றால் அன்றைக்கு ஆளுகை செய்த பெர்சிய ராஜாவை குறிப்பது அல்லது. இந்த வசனம் எதை தெரிவிக்கிறது என்றால், வேத பண்டிதர்கள் சொல்கிற விவரம் என்னவென்றால், பெர்சிய ராஜாவின் மீது சாத்தான் நாட்களில் இந்த ராஜ்யத்தை அழிப்பதற்காக அல்லது அதை ஆளுகை செய்வதற்காக அவன் தனக்கென்று ஒரு ராஜாவை ஏற்பாடு செய்து கொண்டான். என்றால் சாத்தான் எல்லா இடத்திலும் தன்னால் இருக்க முடியாது என்பதனால், எல்லா இடத்திலும் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, எல்லா இடத்திலும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேசங்களுக்கு தேசத்தின் அதிபதிகளை, ராஜ்யங்களுக்கு ராஜ்யத்தின் மீது ஒரு அதிபதியை, மாவட்டங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு அதிகாரியை, அதாவது சாதாரணமா எவ்விதத்திலே நம்முடைய அரசாங்கம் நடக்கிறதோ அதே போல சாத்தானுடைய, அதாவது நான் சொல்றது அந்த முறை, ஒரு தேசம்னா பிரதம மந்திரி, மாநிலம்னா முதல் மந்திரி, மாவட்டம்னா அதிகாரி, இப்படி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் சாத்தானும் கூட. இந்த உலகத்திலே தேவன் செய்கிற பணிகளை, தேவனுடைய நாமத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் செய்கிற ஜெபத்தை, நாம் செய்கிற ஊழியங்களை, நம்முடைய பிரயாசங்களை தடைப்படுத்துவதற்கு, தடங்களை உண்டாக்குவதற்கு, தோல்வியை கொடுப்பதற்கு அவ்வப்பொழுது சாத்தான் தன்னுடைய அந்தகார சக்திகளை அங்கங்க வைத்திருக்கிறான். அந்நாளிலே பெர்சியாவின் அதிபதி எந்த அளவுக்கு எதிர்த்து நின்றான்? தேவன் அனுப்பிய காபிரியேல் தூதனே வரவிடாமல் தடுத்தான். ஒரு நாள் இல்ல, 2 நாள்ல, 3 நாள்ல, 4 நாள்ல, 21 days. தேவனால் அனுப்பப்பட்ட பதில் அன்று தானியேலை வந்து அடையாதபடிக்கு தடை செய்து விட்டான். அப்போ சிலர் கேட்கலாம், பிரதர் இது கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கே, இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா வேதத்துல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? எஸ், வாங்க அதையும் பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, கவனிங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப புரியுதாங்க? பவுல் இங்கே சொல்கிறான், நாம் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், வார்த்தை என்ற கேடகத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், சமாதானம் என்று சொல்லப்படுகிற ஆயுதத்தை தரிக்க வேண்டும், விசுவாசம் என்கிற கேடகத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசம் என்ன செய்யும்? நம்மை காப்பாற்றும். பட்டயம் என்ன செய்யும்? எதிராளியை முறியடிக்குவதற்கு உதவி செய்யும். சமாதானம் என்ன செய்யும்? நம்மை வழிநடத்தும். அதுக்கப்புறம் வாசிச்சா, எவ்விதத்திலெல்லாம் நாம் சாத்தானோடு போராட தயாரா இருக்க வேண்டும். பவுல் சொல்றான், வாசிக்கலாம், நாம் போராடுவது மனிதர்களோடு அல்ல, நாம் போராடுவது மாம்சத்தோடு அல்ல.
துரைத்தனங்களோடு போராடுகிறோம், அதிகாரத்தை எதிர்த்து போராடுகிறோம். மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராடுகிறோம். அதேபோல் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள். இப்ப டிராபிக் ஜாம் ஆயிருச்சுன்னு சொன்னோம் இல்லையா? எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினா, இங்க பதில் இருக்கு. என்னது? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். சேனையோடுமா அல்லது சேனைகளோடுமா? இருக்கா இல்லையாங்க? வேதத்துல பார்க்கிறோம், வான மண்டலத்தில் உள்ள சேனைகளோடும், பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு சேனை இல்லைங்க. பரலோகத்தில் இருந்தபோது சாத்தான் கர்வப்பட்ட போது, சாத்தான் தானும் தேவனுடைய ஸ்தானத்தை எட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அங்கு என்ன நடந்தது? சாத்தானை தேவன் அந்நாளிலே தேவ சன்னதியிலிருந்து வெளியே தள்ளிவிட்ட போது 3 பாகத்திலே 1 பாகம் சாத்தானோட கூட தள்ளப்பட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நாளிலே 1/3 ஆஃப் ஏஞ்சல்ஸ், 3 பாகத்து தேவனிடத்திலே இருந்த தூதர்கள் சாத்தானோடு கூட பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு பூமியில பேய் ஜாஸ்தியா, சாத்தானுடைய கூட்டம் அதிகமா அல்லது மனிதர்கள் ஜாஸ்தியா அப்படின்னு கேள்வி எழுந்தா, நான் புரியறதுக்காக சொல்றேன். லேகியோன் என்ற ஆவி பிடித்தவன் ஒருவனை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல, தெரியுமா? அங்க நாம் என்ன பார்க்கிறோம்? அவன் கல்லறைகளின் மத்தியிலே வாசம் பண்ணினவன். ஒரு காலம் ஒருவராலும் அவனை சரி செய்யவும் முடியல, அவனை அடக்கவும் முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை கண்டு அவனுக்குள்ள இருந்த சாத்தானை பார்த்து போ என்று கட்டளையிட்ட போது, இந்த பிசாசுகள் எல்லாம் போன போது பண்ணிக்குள்ள போந்து எத்தனை பண்ணி செத்துச்சு? ஏறக்குறைய 2000 தடை. எந்த பக்கம் பார்த்தாலும் தடை தடங்கல்கள் தான். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான், எதிரிலே தடைகள், டிராபிக் ஜாம். அவனை வரவிடவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே தேவன், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, சாத்தானுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்நாளிலே மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்றிய போது, பார்வோன் தனது மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்த போது அவர்களும் கூட தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள். அன்று மோசே தன் கோலை போட்டபோது அந்த கோல் பாம்பாக மாறியது. அதேபோல பார்வோனின் மந்திரவாதிகளும் வந்து தங்கள் கோலை போட்டபோது அந்த கோலும் பாம்பாக மாறியது. அதாவது தேவன் சாத்தானை பரத்திலிருந்து, தம்முடைய சன்னதியிலிருந்து தள்ளிவிட நினைத்த போது, அந்த நாளிலே சாத்தான் பிரதான தூதனாக இருந்தான். பிரதான தூதனாக இருந்த சாத்தான், பிரதான தூதனாக அதிகாரத்திலே இருந்த சாத்தான் தள்ளிவிடப்பட்ட போதும் அந்த அதிகாரத்தை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்குள்ள கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறது, கொஞ்சம் சக்தியும் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் ஒன்று மிகப்பெரிய உண்மை. அது என்னவென்றால், மோசே தன் கோலை போட்டபோது அது பாம்பாயிற்று. பார்வோனும் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்தபோது அவர்கள் கோலை போட்டபோது அதுவும் பாம்பாயிற்று. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசே தன் கோலினால் வந்த பாம்பு சென்று மந்திரவாதிகள் உருவாக்கின அந்த பாம்புகளை விழுங்கி போட்டு விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தானுக்கு சக்தி இருக்கு, ஆனால் நம்முடைய தேவனுக்கோ சர்வ வல்லமையுடையவர். நாம் சேவிக்கின்ற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். கட்டாயமாக உன்னை வந்து சேர்க்க வேண்டிய பதிலை சேர்ப்பார். எனவே தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாயிரு சகோதரனே, சகோதரியே. ஒருவேளை பதில் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்றால் தேவனை கேள்வி கேட்காதே, நிந்திக்காதே. அந்த துஷ்டன், எந்த துஷ்டன்? சாத்தானுடைய துஷ்டன் உனக்கு பதில் வராதபடி இடையூறு செய்து கொண்டிருக்கிறானோ உனக்கு தெரியாது. எனவே தானியேலை போல நீ என்ன செய்ய வேண்டும்? தானியேல் ஜெபத்தை நிறுத்திட்டானாங்க. முதல் நாள் ஜெபித்தான், பதில் வரவில்லை. 2ஆம் நாள் ஜெபித்தான், பதில் வரவில்லை. 3ஆம் நாள் ஜெபித்தான், பதில் வரவில்லை. பதில் வராததால் கோபம் அடைந்தானா? பதில் வராததால் எரிச்சல் அடைந்தானா? பதில் வராததால் சலித்துக் கொண்டானா? ஜெபத்தை விட்டு விட்டானா? தேவனிடத்திலே கேள்வி கேட்டானா? இல்லவே இல்லைங்க. எப்ப வரைக்கும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் தெரியுமா? தனக்கு பதில் வருகிற அந்த சமயம் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். நீயும் நாமும் செய்ய வேண்டியது அதுதான். எது? பதில் வருகிற வரைக்கும் நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். கட்டாயம் தேவன் அதற்கான பதிலை அருளி செய்வார். அந்நாளிலே தேவன் அனுப்பி வைத்த அந்த தூதன் 1 வாரம் கடந்த போதும், 2 வாரம் கடந்த போதும், 3 வாரத்தை நெருங்கிய போதும் தானியேல் இடத்தில் அந்த பதிலை கொண்டு சேர்க்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தை காத்துக் கொண்டிருந்த அந்த சாத்தானுக்குரிய ராஜா தடையாக இருந்தான், தடங்கலாக இருந்தான். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு வசனத்துல பார்க்கலாம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில், முதல்ல ராஜான்னு சொல்றான், இங்க ராஜாக்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க பதிலை வரவிடாமல் தடுத்து நிற்பதற்காக. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் கவனிங்க, பிரதான அதிபதிகள்
தான் பதிலை கொண்டு வருகிற போது எதிர்த்து நின்றவர்கள், தடையாக இருந்தவர்கள் ஒருவரோ இருவரோ அல்ல, நிறைய பேர். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. தான் சொல்றேன். பதிலை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்த காப்ரியல் என்ற தூதன் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டான். ஏன் டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா, அவன் கொண்டு வருகிற பதில் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர விடாமல் சாத்தானும் சாத்தானுடைய சக்திகளும் தடையாயிருந்தன, தடங்களாயிருந்தன. அப்படி தடை பண்ணப்பட்ட போது, இடையூறாக இருந்தபோது தேவன் அதை பார்த்துட்டு மௌனமா இருந்தாரா? இல்லங்க. என்ன செய்தார்? நான் சொன்ன மாதிரி அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் என்ன செய்கிறார்? ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அநேகம் பேர் ராஜாக்கள் எதிர்த்து நின்ற சமயத்திலே தேவன் என்ன செய்கிறார்? பிரதான அதிபதிகளில் ஒருவனாக இருந்த மிகாவேலை தேவன் அனுப்பி வைக்கிறார். மிகாவேல், நீ போ, என் ஊழியக்காரன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், பதில் சேர விடாமல் அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தான் சம்பந்தப்பட்ட, சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தடையாக நிற்கிறான், நீ போ. மிகாவேல் இறங்கி வருகிறான். எதற்காக தெரியுமா? நல்ல கவனிங்க. தேவனுடைய தரப்பில ஜெபிப்பதற்கு. யூதாவின் நிருபத்துல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 9வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அங்கே மோசேவினுடைய சரீரத்தை குறித்து ஒரு போராட்டம் நடந்தது. மோசேயினுடைய சரீரத்தை குறித்த ஒரு போராட்டம் அங்கே நடந்ததாக நம்மால் அங்கே வாசிக்க முடியும். அங்கு மிகாவேல் தான் ஃபைட் பண்ணான். மிகாவேல் யுத்தம் செய்கிறவன், ஜெயிக்க வைக்கிறவன். காப்ரியேல் செய்தியை கொண்டு வருகிறவன். செய்தியை சுமந்து வருகிற காப்ரியேலுக்கு தடை வந்தபோது, செய்தி கொண்டு வருகிற, தயவு செஞ்சு கவனிங்க, தானியேலை போல ஒரு பெரிய பக்தன் செய்கிற ஜெபத்திற்கே சாத்தான் பதிலை வரவிடாமல் எல்லா விதத்திலும் முயலுகிறான் என்றால், உனக்கும் எனக்கும் வரவேண்டிய பதிலை தடுப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்வான் யோசிங்க. அப்படி சாத்தான் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போது காப்ரியேலுக்கு யாருடைய உதவி தேவைப்பட்டது? மிகாவேலின் உதவி தேவைப்பட்டது. தயவு செஞ்சு கவனிங்க. அதனால் தான் தேவன் தம்முடைய மகா ஞானத்தினால் இப்படி சொல்லுகிறார், யாரெல்லாம், அதாவது 2 அல்லது 3 பேரோ சேர்ந்து ஒருமித்து இந்த பூமியிலே எதை கட்டுகிறார்களோ அதை நானும் பரலோகத்திலே கட்டுவேன். 2 அல்லது 3 பேர். ஏன் அது தேவை? 2-3 பேர் தேவை. நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டே ஒரு 4 பேர்கிட்டயாவது பழகிக்கிடா அப்படின்னு. ஏன்னா செத்த தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேணும்ல. கவனிங்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலாக இருந்தாலும் அல்லது நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியத்திலாக இருந்தாலும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து இருக்கணும். யாரு? விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு? சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தானை, சாத்தானுடைய தந்திரங்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்நாளிலே காப்ரியேலோடு மிகாவேல் சேர்ந்து போராடிய போதுதான் சாத்தானுடைய சக்தியெல்லாம் தகர்த்து போடப்பட்டது. அவன் தோற்று ஓடி போனான். சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? ஒருவேளை பதில் வரலன்னா சோர்ந்து போயிடாதீங்க. உன்னுடைய தோழனோ தோழியோ ஒரு ஆவிக்குரியவரோடு கலந்து பேசி நாம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எதுக்காக? நான் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்துல பலப்படணும், நான் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள பலப்படணும் என்று சேர்ந்து ஜெபிப்பது ஆசீர்வாதம். ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். உபாகமங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவைன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? கால்குலேஷன்ல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது டிரான்ஸ்லேஷன்ல தப்பா? எது தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆள் ஒருவேளை 1000 பேரை துரத்துனா அப்ப 2 பேர் சேர்ந்தா எத்தனை பேரை துரத்த முடியும்? 2000 பேரை துரத்தணும். அதுதானே கணக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, நல்லா கவனிங்க, ஒருத்தனால 1000 பேரை துரத்த முடிஞ்சா 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்த முடியுமா? காரணம் என்னவென்றால், ஐக்கியத்திலே, சகவாசத்திலே தேவன் 10 மடங்கை கூட்டி தருவார். ஒரு விரலால ஒருத்தரை அடிச்சு பாருங்களேன். ஒரு விரல் அடிச்சு பாருங்க, அவங்களுக்கு வலிக்கும் நினைக்கிறீங்களா? 2 விரல சேர்த்து அடிச்சு பாருங்க, அப்ப அவருக்கு வலிக்குமா? 3 விரல சேர்த்து அடிச்சா வலிக்கும் நினைக்கிறீங்களா? 4 விரல சேர்த்து அடிச்சு பாருங்களேன், வலிக்குமா வலிக்காதா? இப்ப 5 விரல சேர்த்து வச்சு இப்படி அடிச்சு பாருங்க, என்ன ஆகும் சொல்லுங்க? எதிரில் இருக்கிறவங்க முகமே பஞ்சர் ஆயிடும். இந்த 5ம் தனித்தனியா இருக்கும்போது எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒன்னா சேரும் போது பாருங்க, பவர், பலம். அன்பு சகோதர சகோதரிகளே, செய்கிற ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால், உங்களோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் தேவை என்றால், பிரேயர் டவருக்கு போன் பண்ணுங்க.
பிரேயர் டிராவல்ல இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. விசிட்டிங் ஹவர்ஸுக்கு வருகிற போது அங்க நான் சொல்ற வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள யாராவது உங்களோடு கூட நான் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் விசிட்டிங் ஹவர்ஸ்க்கு வாங்க, சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் 2 பேரோ அல்லது 3 பேரோ ஒருமனப்பட்டு புரிதலோடு கூட ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். அந்த தூதன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் புறப்பட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த பெர்சிய ராஜாக்கள் சேர்ந்து எதிர்த்து நின்றார்கள், தடுத்து விட்டார்கள், ஜாம் பண்ணி விட்டார்கள் வழியை. அப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் மிகாவேலை அனுப்பி வைத்தார். மிகாவேல் வந்து என்ன செய்தான்? வழியை ஆயத்தம் செய்தான். எனக்கு உதவி செய்ய வந்தான். அதற்காகத்தான் வந்திருக்கிறான். அதற்காகத்தான் தானியேல் இடத்திலே வந்து அவன் சொல்லுகின்றான், தானியேலே, நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாயோ, எந்த தரிசனத்தின் விவரம் வேண்டும் என்று ஜெபித்தாயோ அதற்கான பதிலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். யுத்தத்திலே ஜெயித்திருக்கிறோம். நான் ஒருவன் மாத்திரம் போராடி சாத்தியமில்லாத போது தேவன் மிகாவேலை அனுப்பி வைத்தார். பெர்சிய ராஜாக்களை தோற்கும்படி செய்தார். உனக்கு பதில் வந்துவிட்டது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜெபித்த உடனேயே பதில் வந்துவிடுகிறது அல்லது வரவில்லை. வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வரவில்லை. சோர்ந்து போயிடாதீங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அறியாமலேயே இந்த வான மண்டலத்திலே அந்தகார சக்திகள் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்நாளிலே தேவனுடைய தூதன் பதிலை கொண்டு வந்த போது இந்த பதிலை கொண்டு வருவதற்கு தடையாக சத்ரு டிராபிக்கை ஜாம் செய்தான், வரவிடாமல் தடுத்தான். ஒருவேளை உனக்கு வரவேண்டிய பதிலையும் சாத்தான் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கலாம். கலங்கி விடாதே. கல்வரி டெம்பிள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் கட்டாயமாக உனக்கு பதிலை தருவார். என்னுடைய கேள்வி, உங்களிலே எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது நீங்கள், ஆண்டவரே, எங்கள் கல்வரி டெம்பிள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், எங்கள் கல்வரி டெம்பிள் இருக்கிற ஒவ்வொருவரையும் தயவு செஞ்சு ஆசீர்வதிங்கப்பா, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து சரீர ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா காரியங்களிலும் அருளி செய்யுங்க ராஜா என்று ஜெபிப்போர் எத்தனை பேருக்குங்க? கையெழுத்தி காட்டுறீங்களா? இது எதை நமக்கு காட்டுகிறது? கால்வரி டெம்பிள் சபை மக்களுக்காக ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, 3 பேர் அல்ல, 10,000 பேர் கூட அல்ல, லட்சக்கணக்கானோர் கால்வரி டெம்பிள் சபையோருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கானோருடைய ஜெபம் கால்வரி டெம்பிள் சபை மக்களுக்காக இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கான பலனாக தேவன் தம்முடைய அற்புதமான பதிலை விரைவாக உங்கள் எல்லோருக்கும் அருளி செய்வார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? என்றால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான திவ்யமான செய்தியின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க ஆரம்பித்த முதல் நாளிலேயே நீர் பதிலை அனுப்பி வைத்தீர். ஆனால் அந்த பதிலை வரவிடாமல் சாத்தான் எவ்வளவு தடைகளை உண்டாக்கினான். ஆனாலும் சாத்தானுடைய தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உம்முடைய தாசனுக்கு வந்து சேர வேண்டிய பதிலை நீர் வந்து சேரும்படியாக செய்தீரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த சமயத்திலும் ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய பாவத்தினால் எங்களுக்கு வரவேண்டிய பதில் தடையாக இருக்கிறது என்றால் எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். எங்கள் இருதயத்தை பரிசோதிக்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும், பரீட்சிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு அருளி செய்யுங்க. பதில் வரவில்லை என்று சொல்லி சோர்ந்து போவதை காட்டிலும், நிந்திப்பதை காட்டிலும், களைத்து போவதை காட்டிலும் ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய சன்னதியில் எங்கள் இருதயத்தை பரிசீலித்துக் கொள்வது நல்லது. தானியேல் ஒரு நீதிமானாக, உத்தமனாக வாழ்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு சாட்சியாக விளங்கினான். காரணம், அவன் எந்த நேரமும் ஜெபத்திலே தரித்திருந்தான். ஆண்டவரே, அதே போல நாங்களும் எங்கள் தலைமுறையிலே நம்பகத்தன்மையோடு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொண்டு அதிலே தொடர்ந்து எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற, சாட்சியா ஜீவிக்கிற கிருபையை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.